ஒரு 2 மாட்டுல தான் ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாட்டு பண்ணைகளுக்கும் மோஸ்டா போயிருக்கோம். அதுல இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸையும் கெயின் பண்ணிக்கிட்டு தியரிட்டிக்கலா தான் பார்த்தோம். ஆனா பிராக்டிக்கலா பண்ணும்போது நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் நிறைய தெரிய வந்துச்சு. இப்போ டெய்லியுமே கத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 6 வருஷம் ஆயிருக்கு. இப்போ 2 மாட்டுல ஆரம்பிச்சது இப்போ ஒரு 150 மாடா வந்திருக்கு. நம்ம இந்திய நாட்டு ரகங்கள் எதுவா இருந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டு சீதோஷண நிலைக்கு வந்து செட் ஆகும் சார். காங்கேயம், உம்பளச்சேரி அந்த மாதிரியான ரகங்கள் தான் இங்க செட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நாட்டு மாடுகள்ன்றத பொறுத்த வரைக்கும் அதோட எந்த ரகமா இருந்தாலும், அதாவது 100க்கும் மேற்பட்ட நாட்டு மாட்டு ரகங்கள் இருக்கு இந்தியால. அதுல எந்த ரகமா இருந்தாலுமே நம்ம சீதோஷண நிலைக்கு ஒத்து வரும். இங்க ஒரு 7, 8 வகையான ரகங்கள் இருக்கு. அதுல மோஸ்டா இங்க இருக்கிறது வந்து காங்கிரேஜ் இருக்கு, கிர் இருக்கு, சாஹிவால், டார்பார்க்கர், ரெட் சிந்தி, ஓங்கோல், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு ரகம் காங்கேயம், அது மாதிரி ரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாடுகளுக்கும் இங்க அதோட காளைகளும் இங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்ம் இங்க பட்டுக்கோட்டையில அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல பிச்சினிகாடுன்ற ஒரு ஊர்ல ஒரு லீஸ் லேண்ட் இருக்குது. அங்க இங்க சென மாடுகள், அதாவது கறவை முடிஞ்சு ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கிறதெல்லாம் அங்க அனுப்பிச்சிருவோம். யானைகள் முகாமுக்கு போற மாதிரி அங்க அனுப்பிச்சிருவோம். அப்புறம் அதோட கண்ணுக்குட்டிகளுமே அங்க அனுப்பிடுவோம். பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள காளை கன்றுகள்லாம் வந்து நம்ம வெளியில வந்து வெட்டுக்கு அந்த மாதிரி அனுப்புறது கிடையாது. அது ஒரு எத்திக்கல் பிராக்டிஸா இங்க செஞ்சிட்டு இருக்கோம்.